வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கிள் எங்க? அவருக்கு ரெகுலர் செக்கப்புக்கு திடீர்னு வர சொல்லிட்டாங்க. யார்கிட்டயும் முறையா தகவல் கூட சொல்ல முடியாம போயிடுச்சு. தேவி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. தேவிமா, எப்படி இருக்கு? செக்கப்புக்கு வந்தியா? சரிங்க ஆண்டி, நாங்க டாக்டரை பார்க்க போறோம். நாம அப்புறம் பேசலாம். சரிப்பா, நான் கொஞ்ச நாள் சென்னையில் தான் இருப்பேன். ஓகே ஆண்டி, பாய். போலாமா? வா. தேவி, அம்மா ஏன் அழறீங்க? நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி எப்படி பேசாம போற பாத்தியம்மா? என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த அம்மா கிட்ட எப்படி இருக்கேன், அப்பா எப்படி இருக்காருன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம, பேசவே கூடாதுன்னு வைராக்கியமா மனசு கல்லாக்கிட்டு போறா பாரு. என் முகத்தை கூட ஒழுங்கா பாக்கல. ஏன், என்னாச்சு? ரெண்டு பேரும் பாசமா தானே இருந்தீங்க. என்னவோ இவளுக்கும் சத்யாக்கும் சண்டை. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து தீட்டின மரத்திலேயே மாறி மாறி கூறு பாக்குறாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம போறாளே. சரிம்மா, அழாதீங்க. மனசே தாங்கலம்மா. இவளும் அம்மா ஆக போறவ தானே, இன்னொரு அம்மாவோட மனச புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாளே. ஐயோ, வலிக்குதே. அத்தை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு நீங்க யாரோ டாக்டர் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன ரெகுலரா ட்ரீட் பண்ற டாக்டர் தான். நான் அப்பவே வரேன்னு ஃபோன் பண்ணி ஆர்த்தி சொல்லிட்டா. அவங்க வெயிட் பண்ணுவாங்க மாப்ள. சரி, அப்ப வாங்க போலாம். டாக்டர், ஒரு நிமிஷம். வாங்க காமாட்சி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா டாக்டர், எனக்கு வயித்து வலி தாங்க முடியல. சரி, உள்ள வாங்க. முதல்ல வாங்க. என்ன காமாட்சி, டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? ஒழுங்கா தான் சாப்பிடுறேன் டாக்டர். என்னன்னு தெரியல, காலையில ஆரம்பிச்சது அப்படியே நேரம் ஆக ஆக வலி தாங்க முடியல. ஒருவேளை கிட்னி ஸ்டோனா கூட இருக்கலாம். ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தனே. அதுவும் எடுத்தாச்சு மேடம். ஆர்த்தி உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் மொபைலுக்கு அனுப்பியிருக்கா. அப்படியா? அனுப்பியிருக்காளா? டாக்டர், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் போயிட்டு அந்த வரேன். பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். தம்பி, நீங்க உட்காருங்க. வாங்க. வாடா. தம்பி, நீங்க? நான் அர்ஜுன். இவன் என் ஃப்ரெண்டு கதிர். அவங்க என்னோட ரிலேஷன். ஆர்த்தி தான் அம்மாவை கூட்டிட்டு வரதா போன் பண்ணா. வர்ற வழியில அவங்க வந்த காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு அவங்க வந்துருவாங்க. ஓ, அப்படியா? ஓகே. பாவம், இங்க வர்றதுக்குள்ள வழியில ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க டாக்டர். அது ரொம்ப நாளாவே இருக்குது. டெலிவரி டைம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லேட்டா குழந்தை பெத்துக்கிட்டாலே இதெல்லாம் பெரிய இஷ்யூ தான். டாக்டர், லேட்டா குழந்தை பிறந்தா இப்படிலாம் நடக்குமா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்படிதான் ஆகும். பாவம் காமாட்சி அம்மா, ரொம்ப நாள் கழிச்சுதான் இவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியதா போச்சு. இது கஷ்டமான முடிவுதான், ஆனா வேற வழி இல்லையே தம்பி. டாக்டர், அப்போ அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்ல, அப்படித்தானே? கர்ப்பப்பையே இல்லாம எப்படி தம்பி குழந்தை பிறக்கும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ
காமாட்சி அத்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் கர்ப்பப்பைய எடுத்துட்டாங்க. இன்னொரு குழந்தை பிறக்க சான்ஸே இல்ல.